நீங்கள் பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் வாங்கணும்னு நினைக்கிங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. அது எப்படி பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் வாங்க முடியும்னு நீங்கள் கேட்டால், நத்திங்லேருந்து நத்திங் ஃபோன் 2A அப்படிங்கிற மொபைலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, எல்லாம் தெரியும். இதில் வந்து பட்ஜெட் ரேஞ்சில் வந்து நம்ம ஃப்ளாக்ஷிப் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நத்திங் ஃபோன் 2A இந்த மொபைல் நம்ம ஏன் வாங்கணும்னு நீங்கள் கேட்டால், முதல்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது UI. ஸோ எந்த ஒரு மொபைல் எடுத்தாலும் அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து மொபைலை வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம். ஏன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தான் அந்த மொபைல் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கே ஃபஸ்ட்டு பிடிக்கும். அப்புறம் இதோட கேமரா. ஸோ கேமரா எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற மொபைல் மாதிரி 100 MB 200 MB 300 MB அப்படின்லாம் சொல்கிறது கிடையாது. ஜஸ்ட் வந்து 50+50 கொடுத்துருந்தாலும் இதில் எடுக்கிற ஃபோட்டோஸும் சரி, மற்ற வீடியோவும் சரி, எல்லாமே வந்து டீட்டெயில் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. பேட்டரி பக்கம் வந்தால் இதில் வந்து 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம், ஒரு 60 வாட்ஸாச்சும் கொடுத்துருக்கலாம். ஸோ இதில் அவங்க கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. 45 வாட்ஸுங்கிறது நம்ம மொபைல் பேட்டரி ஃபுல்லாக ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 hour ஆகும் பேட்டரி ஃபுல்லாக. டிஸ்பிளே பக்கம் வந்தீங்கன்னா இதில் 6.7 ஃபுல் HD OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. 1300 நைட் பிரைட்னஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பற்றி பார்த்துக்கிட்டா இதில் மீடியாடெக்கோட Dimensity 7200 இந்த ப்ராசஸர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. வேரியன்ட் பார்த்தா இதில் 3 வேரியன்ட் வருது. 8128, 8256, 12256 இதில் 3 வேரியண்ட்டை வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 வேரியண்ட்டில் எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் கேட்டால் நான் வந்து 12256 சொல்லுவேன். ஏன்னா 12256 பொறுத்தவரைக்கும் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28,000 ரூபாய்க்குள்ள 12 GB RAM 256 GB ஸ்டோரேஜ் நமக்கு கிடச்சிருது. இன்றைக்கி இருக்க காலத்துக்கு கிட்டத்தட்ட 256 GBலாம் போதாது தான். எவ்வளோ தான் மார்க்கெட்டில் புது மொபைல் லான்ச்சஸ் பண்ணாலும் இந்த நத்திங் மொபைலுக்கு வந்து தனி மவுஸ் தான் இருக்குது. ஏன்னா அந்த பேக்கில் வந்து அந்த லைட் இருக்குல்ல, LED லைட்டாக இருக்கட்டும், இல்லை அவங்க மொபைல் யூஸ் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் இந்த நத்திங் பிராண்ட் வந்து ரொம்பவே டாப்பில் தான் இருக்குது. அதனால தான் இந்த நத்திங் பிராண்ட் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய்க்குள்ள நீங்கள் ஃப்ளாக்ஷிப் மொபைல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது எவ்வளோ பிராண்ட் இருந்தாலும் இந்த நத்திங் ஃபோன் 2A நான் வாங்குறதுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.